بسم الله الرحمن الرحيم إذا جاء نصر الله والفتح ورأيت الناس يدخلون في دين الله أفواجا فسبح بحمد ربك واستغفره إنه كان توابا. السلام عليكم ورحمة الله وبركاته. إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا. من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له. وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له. وأشهد أن محمدا عبده ورسوله. يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا. يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون. يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما. قال رسول الله صلى الله عليه وسلم إن أصدق الحديث كتاب الله وأحسن الحديث حديث محمد صلى الله عليه وسلم وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار. قال رب اشرح لي صدري ويسر لي أمري واحلل عقدة من لساني يفقهوا قولي ரப்பி ஜித்னி இல்மா. எல்லாம் வல்ல அல்லாஹுவின் நல்லடியார்களே, புனிதமிக்க ஜும்ஆவுடைய தினத்தில் இருக்கிறோம். இறைவனால் கடமையாக்கப்பட்ட ஜும்ஆ எனும் கடமையை நிறைவேற்றுவதற்காக இறைவனுடைய இந்த ஆலயத்திலே ஒன்று குழுமி இருக்கின்றோம். இப்படிப்பட்ட மிகச்சிறந்த இந்த தருணத்திலே ஏக இறைவனாகிய அளவில்லா அருளாளனின் பேரருள் இந்த உலகத்திற்கே அருட்கொடையாக அனுப்பப்பட்ட முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவர்களோடு வாழ்ந்து மரணித்த சத்திய சஹாபாக்கள் மீதும் அவர்களுக்கு பிறகு வாழ்ந்த நல்லடியார்கள் மீதும் குறிப்பாக இங்கே அமர்ந்து கொண்டிருக்கின்ற எம் அனைவர் மீதும் என்றென்றும் நின்று நில ஒட்டுமாக. கண்ணியத்திற்குரிய எல்லாம் வல்ல அல்லாஹுவின் நல்லடியார்களே, ஓர் இறைவனை மட்டுமே வணங்குவோம், இறை தூதர் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை மட்டுமே பின்பற்றுவோம் என்ற ஓரிரை கொள்கையிலே சங்கமித்து ஒரு முஃமினாக ஒரு இறை நம்பிக்கையாளனாக வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். ஒரு முஃமினான நாம் நமக்கு என்ன லட்சியம் இருக்கும் என்று சொன்னால், இந்த உலகத்திலே ஈமானிய நம்பிக்கைகள் கொண்டு நல் அமல்களை செய்து நாளை மறுமையுடைய நாளிலே அல்லாஹுடைய அருளை பெற்று சுவர்க்கத்திற்கு செல்ல வேண்டும் என்ற ஒரு ஆசைதான் அனைத்து மூமின்களுக்கும் இருக்கும். அல்லாஹ் சொல்லுகிறான், அப்படி ஆசைப்படக்கூடிய மூமின்கள், ஈமான் கொண்டோம், நல் அமல்களை செய்தோம், நாளை மறுமையுடைய நாளிலே சுவர்க்கம் செல்ல வேண்டும் என்று நீங்கள் ஆசைப்பட்டால் அல்லாஹ் சொல்லுகிறான், இத்தனை தன்மைகள் உங்களுக்கு இருக்கணும், இவ்வளவு பண்புகள் அந்த மூமின்களுக்கு இருக்கணும். அல்லாஹ் சூரா அல் முஃமினூனுடைய வசனங்களில், ஆரம்ப வசனங்களில் அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான் அந்த தன்மைகளை. கத் அஃப்லஹல் முஃமினூன், முஃமின்கள் வெற்றி பெற்று விட்டார்கள், அவர்கள் மறுமையுடைய நாளிலே சொர்க்கத்தை சொந்தம் கொண்டாடுவார்கள். எப்படிப்பட்ட மூமின்கள்? அல்லதீனஹும், அவர்களுடைய பண்புகள் எப்படி இருக்கும் என்று சொன்னால்,
நாளை மறுமையுடைய நாளிலே வெற்றி பெறக்கூடிய முஃமின்களுடைய பண்புகள் எப்படி இருக்கும் என்று சொன்னால், அல்லதீனஹும் ஃபீ ஸலாத்திஹிம் ஹாஷிஊன், அவர்களுடைய தொழுகையிலே நிற்பார்கள், இறைவனுக்கு முன்பாக நிற்பார்கள், ரப்புக்கு முன்னாலே நிற்கிறோம் என்ற ஒரு பணிவுடன், ரப்புக்கு மேல் இருக்குகின்ற அந்த அச்சத்துடன் அல்லாஹுவுக்கு முன்பு பணிந்து நின்று தொழுவார்கள். அடுத்தது அல்லாஹ் சொல்லுகிறான், வல்லதீனஹும் அனில் லக்வி முஇரிதூன், அந்த முஃமின்கள் எப்படிப்பட்டவர்கள் தெரியுமா? அவர்கள் வீணான விஷயங்களை விட்டு புறக்கணிப்பார்கள். அவர்களுடைய பொருளாதாரத்தை, அவர்களுடைய செல்வத்தை, அவர்களுடைய நேரத்தை வீணான விஷயங்களை விட்டும் புறக்கணிப்பார்கள். வல்லதீனஹும் லிஸ்ஸகாத்தி ஃபாஇலூன், அப்படிப்பட்ட அந்த மூமின்கள் அவர்களுடைய ஜகாத்தை முறையாக வழங்குவார்கள். வல்லதீனஹும் லிஃபுரூஜிஹிம் ஹாஃபிலூன், அந்த மூமின்கள் அவர்களுடைய கற்பை பேணி பாதுகாப்பார்கள் என்று சொல்லிவிட்டு அல்லாஹ் அடுத்த ஒரு பண்பை சொல்லி காட்டுகிறான். கண்ணியத்திற்குரியவர்களே, நன்றாக விளங்கிக் கொள்ளுங்கள். இந்த ஒரு பண்பை அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சூரா அல் முஃமினூனுடைய 8வது வசனத்திலையும் அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான். சூரா அல் மஆரிஜுடைய 32வது வசனத்திலும் அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான், வல்லதீனஹும் லி அமானாத்திஹிம் வ அஹ்திஹிம் ராஊன். அந்த முஃமின்கள் எப்படிப்பட்ட நபர்கள் தெரியுமா? நாளை மறுமையுடைய நாளிலே சொர்க்கத்தை சொந்தம் கொண்டாடக்கூடிய, ஃபிர்தௌஸ் எனும் உயர்ந்த சொர்க்கத்தை சொந்தம் கொண்டாடக்கூடிய அந்த முஃமின்கள் எப்படிப்பட்ட நபர்கள் தெரியுமா? அவர்களிடத்திலே நம்பி ஒரு அமானிதத்தை நீங்கள் ஒப்படைத்தால் அந்த அமானிதத்தை பாதுகாப்பார்கள். அவர்களை நம்பி நீங்கள் ஒரு வாக்குறுதியை கொடுத்தால் அந்த வாக்குறுதியை பேணி பாதுகாத்து அந்த வாக்குறுதியை நிறைவேற்றுவார்கள். அல்லாஹ் அடுத்ததாக சொல்கிறான், வல்லதீனஹும் அலா ஸலாத்திஹிம் யுஹாஃபிலூன், அவர்கள் தொழுகையை பேணுவார்கள். உலாயிக ஹுமுல் வாரிசூன், அவர்கள் தான் சொந்தக்காரர்கள். அல்லதீன யரிசூனல் ஃபிர்தௌஸ், எதற்கு சொந்தக்காரர்கள் என்று சொன்னால் ஃபிர்தௌஸ் எனும் உயர்ந்த சொர்க்கத்திற்கு சொந்தக்காரர்கள். ஹும் ஃபீஹா ஹாலிதூன், அங்கே அவர்கள் நிரந்தரமாக இருப்பார்கள். அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான். ஒரு முஃமினுடைய பண்பு இன்றைக்கு அந்த அமானிதத்தை பேணி பாதுகாக்கக்கூடிய பண்பு, வாக்குறுதியை பேணி பாதுகாக்கக்கூடிய பண்பு மூமின்களிடத்திலே குறைந்து கொண்டே வருகிறது. அந்த பண்பு இல்லை என்றே சொல்லலாம். ஒரு அமானித பொருளை நம்பி ஒப்படைத்தால் அதை பேணி பாதுகாத்து அந்த அமானித பொருளுக்கு உரிமையாளர் மீண்டும் நம்மிடத்திலே வந்து கேட்கும் பொழுது அதற்கு எந்தவித குறையும் இல்லாமல் அதே அமானித பொருளை திருப்பி கொடுப்பது இந்த சமுதாயத்தில் இருக்கிறதா என்று சொன்னால் சொற்பத்திலும் சொற்பம். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இந்த அமானிதத்தை பேணி பாதுகாக்கக்கூடிய இந்த பண்பை எப்படி ஒரு தொழுகை கடமையோ, எப்படி நோன்பு கடமையோ, வசதி வாய்ப்பு இருப்பவர்களுக்கு ஹஜ் உம்ரா கடமையோ, அதே போன்ற ஒரு கடமையாக அல்லாஹ் சொல்லுகிறான். அல்லாஹ் சூரா அன்-நிசாவுடைய 58வது வசனத்திலே பேசி காட்டுகிறான், இன்னல்லாஹ யஅமுருக்கும், அல்லாஹ் உங்களுக்கு ஆணையிடுகிறான், அல்லாஹ் உங்களுக்கு கட்டளை இடுகிறான். எப்படிப்பட்ட கட்டளை? அன் துவத்துல் அமானதி இலா அஹ்லிஹா, உங்களை நம்பி ஒப்படைக்கப்பட்ட ஒரு அமானித பொருள், செல்வமாக இருக்கலாம், பொருளாக இருக்கலாம், வாக்குறுதியாக இருக்கலாம், உங்களை நம்பி ஒப்படைக்கப்பட்டால் அதற்கு உரிமையாளர்கள் வந்து கேட்கும் போது அவர்களிடத்திலே நீங்கள் அதற்கு எந்தவித குறைவும் வைக்காமல் அப்படியே ஒப்படைக்க வேண்டும். எப்படி ஒரு தொழுகையுடைய கடமையை பேணுகிறோமோ, ரமதானுடைய மாதம் வந்துவிட்டால் நோன்பை பேணுகிறோமோ, அதே போன்று ஒரு முஃமினுடைய பண்பாக, ஒரு முஃமின் பேணக்கூடிய ஒரு கடமையாக, அல்லாஹ்வுடைய கட்டளையை நிறைவேற்றக்கூடிய ஒரு பண்பாக அல்லாஹ் சொல்லுகிறான், அன் துவத்துல் அமானதி இலா அஹ்லிஹா, உங்களை நம்பி ஒப்படைக்கப்பட்ட அந்த பொருளை அதற்கு உரிமையாளர்கள் வந்து கேட்கும் போது நீங்கள் மீண்டும் அவர்களிடத்திலே ஒப்படைக்க வேண்டும். நீங்கள் பார்க்கலாம், அல்லாஹ்வின் தூதர் அவர்களுடைய காலத்தில் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மதீனா நகரத்திலே தொழுது கொண்டிருக்கிறார்கள். அசர் தொழுகையை நிறைவேற்றி கொண்டிருக்கிறார்கள். அசர் தொழுகையை முடித்தவுடன், சலாம் கொடுத்தவுடன் வீட்டுக்கு செல்றாங்க. மிக வேகமாக செல்கிறாங்க. தன்னுடைய மனைவிமார்களில் ஒரு மனைவியின் வீட்டிற்கு ரசூலுல்லாஹ் வேகமாக செல்றாங்க. மக்கள் எல்லாம் பார்க்கிறாங்க, ரசூலுல்லாஹ் இப்படி போக மாட்டாங்களே,
தொழுகைக்கு பிறகு இன்ன பிற வணக்க வழிபாடுகள் இருக்கும், திக்ருகள் இருக்கும். ரசூலுல்லாஹ் இப்படி எணிச்சு வேகமா போக மாட்டாங்களே அப்படின்லாம் மக்கள் ஒரு பயத்தோடையே பார்த்து கொண்டு இருக்கிறாங்க. போன ரசூலுல்லாஹ் திரும்ப வராங்க. வந்து ஒரு வெள்ளி கட்டி மக்களிடத்திலே காண்பித்து சொல்கிறார்கள், இது ஒரு அமானித பொருள், இது ஒரு ஜக்காத் நிதிக்காக என்னிடத்திலே வந்தது, இது என்னுடைய கவனத்தை திசை திருப்புவதற்கு நான் விரும்பவில்லை, அதனால் இது யாருக்கு தகுதியானதோ அதை அவர்களுக்கு பங்கிட்டுக் கொடுங்கள். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அமானிதத்தை பேணி பாதுகாப்பதில் இருந்த அவசரத்தை பாருங்கள், ஒரு விரைவை நீங்கள் பாருங்கள். ஒரு அமானித பொருள் இன்றைக்கு வந்தா நிலைமை என்ன? ஒரு நபர் நம்மளை நம்பி ஒரு 1 லட்சம் ரூபாய் கொடுத்துட்டு போறாரு, அல்லாஹ் பாதுகாக்கணும். அல்லாஹ் பாதுகாத்த நபர்களை தவிர இன்று பல நபர்கள் அப்படிதான் இருக்கிறாங்க. ஒரு 1 லட்சம் ரூபாவை நம்பி ஒப்படைச்சிட்டு போனா வந்து திரும்ப கேட்கும் போது அதுல பாதியே காணாது. அந்த பாதியை கேட்கறதுக்கு பெரும்பாடுபடணும். இன்னைக்கு தார நாளைக்கு தாரன்னு போட்டு இழுத்தடிப்பார். இதுதான் இன்றைக்கு அமானிதத்தை பாதுகாக்கக்கூடிய முறை. அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். அந்த ஒரு வாக்குறுதியை நீங்கள் திரும்பி வரும்பொழுது உங்களுடைய அமானித பொருளை நான் உங்களிடத்திலே ஒப்படைப்பேன் என்று ஒரு வாக்குறுதி வாங்கிவிட்டால் அந்த வாக்குறுதியும் அமானிதத்தில் தான் படும். அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான், உங்களுடைய வாக்குறுதியை நீங்கள் நிறைவேற்றுங்கள். ஒரு நபரிடத்திலே நீங்கள் வாக்குறுதி கொடுத்தீர்கள் என்று சொன்னால், நம்மளை நம்பி ஒரு நபர் நம்ம இடத்திலே வாக்குறுதி வாங்கிறார்கள் என்று சொன்னால் அந்த வாக்குறுதியை நீங்கள் நிறைவேற்றுங்கள். ஏன்? இன்னல் அஹ்த கான மஸ்ஊலா, அந்த வாக்குறுதி என்பது நாளை மறுமையுடைய நாளிலே விசாரிக்கக்கூடியதாகும். அந்த வாக்குறுதி நீங்கள் ஒரு நபரிடத்திலே கொடுத்தால் அந்த வாக்குறுதியை நிறைவேற்றுங்கள் என்று அல்லாஹ் சொல்லுகிறார். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அழகிய முன்மாதிரி. இதிலையும் நமக்கு ஒரு முன்மாதிரி. பத்ருடைய யுத்தக்களம், ஹுதைஃபா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் வருகிறார்கள், அல்லாஹ்வின் தூதர் அவர்களே, எனக்கு இந்த பத்ர் யுத்த களத்தில் பங்கேற்கவே முடியாது. ஏன் பங்கேற்க முடியாது? அல்லாஹ்வின் தூதர் அவர்களே, இதில் ஒரு சிக்கல் இருக்கிறது, நான் பங்கேற்க முடியாது. ஏன் ஹுதைஃபா? அல்லாஹ்வின் தூதர் அவர்களே, நான் மக்காவில் இருந்து மதீனாவிற்கு ஹிஜ்ரத் செய்ய வந்தேன். மக்கத்து குறைஷி காஃபிர்கள் என்னை தடுத்து நிறுத்தினார்கள். அவர்கள் என்னிடத்திலே கேட்டார்கள், இன்னக்கும் துரீதுன முஹம்மதன், நீங்கள் முஹம்மதற்கு துணை போகிறீர்களா? அவரை நாடி செல்கிறீர்களா? எங்களை எதிர்த்து அவர் போரிட வருகிறார், அவரோடு சேர்ந்து நீங்கள் போரிடவா போகிறீர்கள் என்று கேட்கிறாங்க மக்கத்து குறைஷி காஃபிர்கள். ஹுதைஃபா ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய தந்தையும் சொல்கிறார்கள், இல்லை இல்லை, நாங்கள் மதீனாவுக்கு செல்கிறோம் என்று பேச்சை மாற்றி சொல்றாங்க. அப்ப ஹுதைஃபா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் எங்களை விடுங்கள் என்று முயற்சிக்கிறார்கள். ஆனால் அவர்கள் ஒரு நிபந்தனை வைக்கிறாங்க. என்ன நிபந்தனை? நீங்கள் எனக்கு ஒரு வாக்குறுதி அளிங்கள், அந்த வாக்குறுதிக்கு நீங்கள் சரி என்று சொன்னால் நீங்கள் மதீனாவுக்கு செல்லுங்கள். அந்த வாக்குறுதிக்கு நீங்கள் ஒத்துக்கொண்டால் நீங்கள் மதீனாவுக்கு புறப்படலாம். என்ன வாக்குறுதி? அல்லாஹ்வின் மீது நீங்கள் ஒரு வாக்குறுதி தாருங்கள். நீங்கள் ரசூலுல்லாஹ்வுடன் சேர்ந்து முஹம்மதுடன் சேர்ந்து அந்த பத்ருடைய யுத்த களத்தில் எங்களுக்கு எதிராக போரிடக்கூடாது, நீங்கள் மதீனாவுக்கு செல்ல வேண்டும். வாக்குறுதி வாங்குறாங்க. ஹுதைஃபா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அல்லாஹ்வின் தூதர் அவர்களை சந்திக்கிறார்கள். சந்தித்து நடந்த விஷயத்தை கூறுறாங்க. அல்லாஹ்வின் தூதர் அவர்களை பத்ர் யுத்த களத்தில் என்னால் பங்கேற்க முடியாது. அல்லாஹ்வின் தூதர் அவர்கள் சொல்கிறார்கள், நீங்கள் மதீனாவுக்கு செல்லுங்கள். நீங்கள் அவர்களுக்கு கொடுத்த அந்த வாக்குறுதியை காஃபிராகவே இருந்திருக்கலாம், தட்டி விட்டிருக்கலாம். ஆனால் அல்லாஹ்வின் தூதர் அவர்கள் சொன்னார்கள், நீங்கள் அவர்களுக்கு கொடுத்த அந்த வாக்குறுதியை நீங்கள் நிறைவேற்றுங்கள், மதீனாவுக்கு செல்லுங்க. அல்லாஹ் எங்களுக்கு போதுமானவன், அல்லாஹ் எங்களை உதவி கொள்வான். அந்த போர் காலகட்டத்திலும் நெருக்கமான ஒரு நேரத்திலும் ஒரு நபர் கிடைத்தால் கூட பெரிய ஒரு படையே கிடைத்தது மாதிரி இருந்த ஒரு சூழலில் அல்லாஹ்வின் தூதர் அவர்கள் சொல்கிறார்கள், வாக்கை நிறைவேற்றின ஹுதைஃபா, மதீனாவிற்கு செல்லுங்கள் என்று. பாருங்க, எப்படி ஒரு அமானிதத்தை பேணி பாதுகாப்பதில் ஒரு அழகிய முன்மாதிரியாக ரசூலுல்லாஹ் நமக்கு இருக்கிறாங்க. ஒரு நபரிடத்திலே கொடுத்த பொருளாக இருந்தாலும் சரி, ஒரு வாக்குறுதியாக இருந்தாலும் சரி, ஒரு ரகசியமாக இருந்தாலும் சரி, அனைத்தும் அமானிதத்திலே வரும். அதே போன்றுதான்
இன்றைக்கு எத்தனையோ நபர்கள் அலட்சியப்படுத்தக்கூடிய ஒரு அமானிதம் இருக்கும் என்று சொன்னால், மனிதர்கள் தரக்கூடிய அமானிதத்தை நம்ம என்ன செய்வோம்? பேணி பாதுகாத்துக் கொள்வோம். இன்னொரு நபருடையது, அடுத்த நபருடையது, அவருடைய ரகசியம், அவருக்கு நான் கொடுத்த வாக்குறுதி என்று பேணி பாதுகாத்துக் கொள்வோம். ஆனால் ரப்பு நமக்கு தந்த அமானிதம், அல்லாஹ் நமக்கு தந்த அமானிதம் நினைவிருக்கிறதா? அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் பிள்ளைகளை தந்தான், அமானிதம். அருட்கொடைகளை தந்தான், அமானிதம். இந்த உடல் உறுப்புகளை அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் தந்தான், அமானிதம். அனைத்திற்கும் பதில் சொல்ல வேண்டும். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அனைத்து அருட்கொடைகளை பற்றியும் கேள்வி எழுப்புவான். இந்த உடல் உறுப்புகளை வைத்து நன்மை காரியங்களிலே ஈடுபடுவதற்கு தந்தேனே, தீமையான விஷயங்களிலே நீங்கள் ஈடுபடுத்தினீர்களே, அனைத்துக்கும் கேள்வி உண்டு. அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான் தன்னுடைய திருமறை குர்ஆனிலே, இன்ன ஸம்அ, உங்களுடைய காதுகளை நாங்கள் விசாரிப்போம், வல் பஸர், உங்களுடைய கண்களை நாங்கள் விசாரிப்போம், வல் ஃபுஆத், உங்களுடைய இருதயம் இருக்குது, உள்ளம், அந்த உள்ளத்தை நாங்கள் விசாரிப்போம். உலாயிக கான அன்ஹு மஸ்ஊலா, இவை அனைத்தும் விசாரிக்கக்கூடியதுதான். உங்களுடைய பிள்ளைகளை குறித்தும் விசாரிக்கப்படும், உங்களுக்கு நான் வழங்கிய அருட்கொடைகளை குறித்தும் விசாரிக்கப்படும். உங்களுடைய உடல் உறுப்புகளை நீங்கள் எப்படி பயன்படுத்தினீர்கள், நல்லதற்கு பயன்படுத்தினீர்களா, கெட்டதற்கு பயன்படுத்தினீர்களா என்று ஒவ்வொரு உறுப்பையும் விசாரிக்கப்படும். இன்றைக்கு பார்க்கிறோம், எத்தனையோ உறுப்புகள் இருந்தும், சிந்திக்கக்கூடிய ஒரு நல்ல உள்ளங்கள் இருந்தும், பார்க்கக்கூடிய கண் இருந்தும், கேட்கக்கூடிய செவி இருந்தும், ஒன்னும் கேட்காதவர்களை போன்று, ஒன்னும் பார்க்காதவர்களை போன்று தவிர்த்து விடுவதை பார்க்கிறோமே. இன்றைக்கு தெருமுனையில் நின்று பிரச்சாரம் செய்கிறோம், அவர்களுக்கு மார்க்க உரைகளை எடுத்துரைக்கிறோம். முஸ்லிம்களாக இருக்கிறார்கள், மாற்று கொள்கையில இருக்கிறார்கள். நீங்கள் இருக்கக்கூடிய இந்த மௌலூதுடைய கொள்கை, இந்த தர்கா வழிபாடு கொள்கை தவறானது என்று சொல்லுகிறோம். நம்ம என்ன புதிதா ஒரு ஹதீஸ் புக்கு வச்சா சொல்றோம், புதுசா ஒரு குர்ஆனை வச்சா சொல்றோம். இவ குர்ஆன்ல இருக்கிறது தானே சொல்லுகிறோம், நபிகளார் போதித்ததானே சொல்லுகிறோம். ஏன் உங்களுடைய உள்ளங்கள் ஏற்றுக்கொள்ளப்பட மாட்டேங்குது? ஏன் உங்களுடைய கண்கள் அந்த திருமறை குர்ஆனை எடுத்து பார்க்க மாட்டேங்கிறது? ஏன் உங்களுடைய செவிகள் மார்க்க உரைகளை செவிமடுக்காத இருக்கிறது? அல்லாஹ் சொல்லுகிறான், நாளை மறுமையுடைய நாளிலே நரகம் தயாரிக்கப்பட்டிருக்கிறது. யாருக்கு தெரியுமா? வலக்கத் தரஅனா லி ஜஹன்னம் கஸீரம் மினல் ஜின்னி வல் இன்ஸ். நரகம் தயார் செய்யப்பட்டிருக்கிறது. யாருக்கு தெரியுமா? மனிதர்களிலும் ஜின்களிலும் அதிகமான நபர்களுக்கு. ஏன்? லஹும் குலூபுன், அவர்களுக்கு இதயம் இருக்கிறது, உள்ளங்கள் இருக்கிறது. லா யஃப்கஹூன பிஹா, அதை வைத்து அவர்கள் சிந்திக்க மாட்டார்கள். குர்ஆனுடைய வசனத்தை தானே பேசுகிறார், அல்லாஹ்வின் தூதரவருடைய போதனையை தானே எடுத்துரைக்கிறார். இது குர்ஆனிலே இருக்கிறதா? நான் இருக்கின்ற இந்த கொள்கை சரியா? இந்த மௌலூது சரியா? இந்த தர்கா வழிபாடு சரியா என்று அவருடைய உள்ளம் யோசிக்காது. அல்லாஹ் சொல்லுகிறான், லஹும் குலூபுன் லா யஃப்கஹூன பிஹா, அவர்களுடைய உள்ளம் சிந்திக்காது. வலஹும் அய்யுனுன், அவர்களுக்கு கண்கள் இருக்கிறது, பார்க்கக்கூடிய கண்கள் இருக்கிறது. லா யுப்சிரூன பிஹா, அது இருந்தும் ஒரு பிரயோஜனமும் இல்லை. ஏன்? அந்த கண்கள் இருந்தும் அவர்களுக்கு கண்ணுக்கு முன்பாக திருமறை குர்ஆன் இருக்கிறது, திருமறை குர்ஆனுடைய தமிழ் விளக்கமும் இருக்கிறது, மொபைல்கள் இருக்கிறது, அதில் எத்தனையோ ஹதீஸ்களும் பயான்களும் வருகிறது. அந்த கண்கள் இருந்தும் அல்லாஹ் சொல்லுகிறான், லா யுப்சிரூன பிஹா, அதை வைத்து அவர்கள் பார்க்க மாட்டார்கள். வலஹும் ஆதானும், அவர்களுக்கு செவிகள் இருக்கிறது. ஒரு நபர் பேசக்கூடியதை கேட்கக்கூடிய விதமாக ஒரு செவி, 2 செவி அவர்களுக்கு இருக்கிறது. ஆனால் லா யஸ்மஊன பிஹா, அதை வைத்து அவர்கள் செவிமடுக்க மாட்டார்கள். ஏதோ குர்ஆனுடைய வசனத்தை சொல்லுகிறார், ஏதோ பயான் பேசுகிறார் என்று செவிமடுக்க மாட்டார். நீ தௌஹீதுவாதி, நீ வஹாபி கொள்கையை சார்ந்தவன், நீ வஹாபிசத்தில் உள்ளவன் என்று இன்றைக்கு விலகி போவதை பார்க்கிறோமா? அல்லாஹ் சொல்லுகிறான், அவர்களுக்கு கண் இருக்கும், பார்க்க மாட்டாங்க, காது இருக்கும், கேட்க மாட்டார்கள்.
குர்ஆனுடைய வசனத்தை பேசுகிறார்கள், ஹதீஸை சொல்லுகிறார்கள், நபிகளாருடைய போதனையை சொல்கிறார்கள் என்று யோசிக்க மாட்டார்கள். அல்லாஹ் சொல்கிறான், இவர்களுக்காகத்தான் நாளை மறுமையுடைய நாளிலே நரகத்தை தயார் செய்து வைத்திருக்கிறோம். இவர்களுக்கு உதாரணம் எப்படி தெரியுமா? இப்படி செவியிருந்தும் கேட்காத நபர்கள் யார் தெரியுமா? உலாயிக கல் அன்ஆம், அவர்கள் கால்நடையை போன்றவர்கள், ஆடு மாடுகளை போன்றவர்கள். பல், இல்லை இல்லை, ஹும் அவல்லு, அதைவிட மட்டமானவர்கள், அதைவிட வழிகட்டவர்கள் என்று அல்லாஹ் சொல்லி காட்டுகிறார். அத்தனை உறுப்புகள் இருந்தும், உள்ளங்கள் இருந்தும், சிந்திக்கக்கூடிய பகுத்தறிவு இருந்தும், அந்த பகுத்தறிவும் ஒரு அமானிதம் தான். ஒரு மனிதனுக்கு கொடுக்கப்பட்டிருக்கின்ற பகுத்தறிவு, சீனியை பார்த்தா தெரியும் இது இனிக்கும், மிளகாவை பார்த்தா தெரியும் இது எரிக்கும். ஒரு பகுத்தறிவு இருக்குல்ல, இந்த பகுத்தறிவும் அல்லாஹ் தந்த அமானிதம். அல்லாஹ் திருமறை குர்ஆன்ல சொல்லி காட்டுகிறான், இன்னா அரதுனல் அமானதி அல ஸமாவாதி வல் அர்த் வல் ஜிபால். இந்த பகுத்தறிவு என்கின்ற இந்த அமானிதத்தை நாம் வானங்களுக்கு காட்டினோம், பூமிக்கு காட்டினோம், பூமிகளிலே இருக்கக்கூடிய மலைகளுக்கு காட்டினோம். அவர்கள் அனைத்தும் பயந்து கொண்டது. அந்த அமானிதத்தை சுமக்கக்கூடியதிலிருந்து அவர்கள் மறுத்துவிட்டது. அவர்கள் அனைத்தும் பயந்து நடுங்கினது அந்த அமானிதத்தை சுமந்து கொள்வதற்காக. இன்சான், ஆனால் மனிதனோ அந்த பகுத்தறிவு என்று சொல்லக்கூடிய, எது நல்லது எது கெட்டது எது என்று சொல்லக்கூடிய அந்த பகுத்தறிவை மனிதனோ சுமந்து கொண்டான். இன்னஹு கான ஸலூமன் ஜஹூலா, ஆனால் அந்த மனிதனோ அநியாயம் செய்யக்கூடியவனாக, ஒன்றும் தெரியாத ஒரு முட்டாளாகவே நடந்து கொண்டிருக்கிறானே. பகுத்தறிவு கொடுக்கப்பட்டிருக்கிறது, உள்ளங்கள் இருக்கிறது, ஆனால் அதை வைத்து ஒருபோதும் சிந்திக்க முடியாத ஒரு முட்டாளாகவே வாழ்ந்து கொண்டிருக்கிறான் என்று அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான். அவ்வளவு அமானித பொருட்களை, அவ்வளவு உறுப்புகளையும் அருட்கொடைகளையும் அல்லாஹ் தந்திருக்கிறான், சிந்திக்க முயலவில்லை. அல்லாஹ் சொல்லுகிறான், இப்படிப்பட்ட நபர்கள் நாளை மறுமையிலே அவர்களுக்கு கிடைக்கின்ற தண்டனை என்ன தெரியுமா? அன்னார், நரகம். சூரா முல்குடைய வசனங்களில் அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான், தகாது தமையசு மினல் கைல். நாளை மறுமையுடைய நாளிலே அந்த நரகம் பொங்கி எழும்ப காத்துக் கொண்டிருக்கும், வெடித்து சிதற காத்துக் கொண்டிருக்கும். அந்த நேரத்திலே குல்லமா உல்கிய ஃபீஹா ஃபௌஜுன், மனிதர்கள் கூட்டம் கூட்டமாக அந்த நரகத்திலே கொண்டு போடப்படுவார்கள். சஅலஹும் ஹஸனதுஹா, அங்கே நின்ற அந்த வானவர்கள், அந்த நரகத்தின் காவலாளிகள், அந்த கூட்டம் கூட்டமாக தள்ளப்படக்கூடிய அந்த மனிதர்களிடத்திலே கேட்பார்கள், அலம் யஅதிகும் நதீர், உங்களிடத்திலே எச்சரிக்கக்கூடிய நபர்கள் வரவில்லையா? அடே, கூட்டம் கூட்டமாக நரகத்திலே வந்து விழுகிறீர்களே, உங்களை எச்சரிப்பதற்கு ஒரு எச்சரிக்கையாளர், நீங்கள் இந்த உலகத்திலே செய்து கொண்டிருந்தது, நீங்கள் இந்த உலகத்திலே அல்லாஹ்வை மறுத்து கொண்டிருந்தது, நீங்கள் இந்த உலகத்திலே செய்து கொண்டிருந்த பாவத்தை எச்சரிப்பதற்கு ஆள் வரலையா உங்கள்கிட்ட என்று கேட்கப்படும். அவர்கள் சொல்லுவார்கள், காலு பலா, வந்தார்களே, எச்சரிக்கக்கூடிய நபர்கள் வந்தார்களே, நாங்கள் ஓதிக்கொண்டிருக்கின்ற மௌலூது தப்புன்னு சொன்னாங்களே, நாங்க போகக்கூடிய தர்கா தப்புன்னு சொன்னாங்களே, அல்லாஹ்வை மறுத்து விட்டு இருந்தோமே. எச்சரிக்கையாளர்கள் வந்தார்கள். கது ஜாஅனா நதீர், அந்த எச்சரிக்கையாளர்கள் இடத்திலே வந்தார்கள், எச்சரிப்பு செய்தார்கள். நாங்கள் செய்து கொண்டிருந்ததை தவறு என்று எச்சரிக்கை செய்தார்கள். ஃபகதப்னா, ஆனால் மக்கள் மத்தியில் அவர்களை பொய்ப்பித்தோம். வகுல்னா மா நஸ்ஸலல்லாஹு மின் ஷை, அல்லாஹ் இப்படி ஒன்றும் கூறவில்லை, அல்லாஹ் உங்கள் மீது எதையும் இறக்கவில்லை. நீங்கள் சொல்கிறீர்களே ஒரு கொள்கை, இது அல்லாஹ்வுடைய கொள்கை இல்லை, இது வேறொரு கொள்கை, வஹாபி கொள்கை, புதிதாக ஒரு கொள்கை. அல்லாஹ் உங்கள் மீது எதையும் இறக்கவில்லை. இன் அன்தும் இல்லா ஃபீ ضلالின் கபீர், நீங்கள் நிச்சயமாக ஒரு வழிகேடர்கள் என்று எங்களை எச்சரிக்க வந்தவர்களிடத்திலே நாங்கள் சொன்னோம். நாங்கள் இருந்த கொள்கை தப்புன்னு சொன்னாங்க, நாங்க அவர்களை பொய்ப்பித்தோம், அவர்களை பொய்யர்கள் என சொன்னோம், அவர்களை வழிகேடர்கள் என சொன்னோம். சொல்லிவிட்டு சொல்லுகிறார்கள், வகாலு, மீண்டும் அவர்கள் சொல்லுகிறார்கள், லவ் குன்னா நஸ்மஉ,
நாங்கள் அதை செவிமடுக்கலையே. அவ் நாக்கிலு, நாங்கள் அதை செவிமடுக்கலையே, அதை குறித்து நாங்கள் சிந்திப்போராகவும் இல்லையே. அல்லாஹ் எங்களுக்கு பகுத்தறிவை தந்திருந்தான், எங்களுக்கு செவிகளை தந்திருந்தான், அவனிடத்தில் இருந்த அமானித பொருட்களை அருட்கொடைகளை வழங்கினான். ஒன்றுமே நாங்கள் சிந்திக்கலையே. மா குன்னா ஃபி அஸ்ஹாபி ஸஹீஹ், அவர்கள் சொல்லி இருந்ததை நாங்கள் கொஞ்சம் செவிமடுத்திருந்தால், அவர்கள் சொல்லி இருந்ததை நாங்கள் சிந்தித்திருந்தால் இப்படிப்பட்ட நரகத்திலே வந்து சேர்ந்திருக்க மாட்டோமே என்று அந்த நரகவாசிகள் புலம்புவார்கள். கண்ணியத்திற்குரியவர்களே, இன்றைக்கு மனிதர்கள் நமக்கு தந்த அமானிதங்கள் இருக்கிறது. அப்படிப்பட்ட அமானிதங்கள் நம்மிடத்தில் இல்லாவிட்டாலும் ரப்பு நமக்கு தந்த அமானிதங்கள் இருக்கிறது. நம்முடைய பார்வை, செவி, கை, கால், உள்ளம் அனைத்தும் ரப்பு நமக்கு தந்த அமானிதம். நம்முடைய மனைவி, பிள்ளைகள், அல்லாஹு நமக்கு தந்த எந்த ஒரு அருட்கொடையாக இருந்தாலும் சரி, அதை குறித்து நாளை மறுமையிலே கேள்வி எழுப்பப்படும். அதனால தான் அல்லாஹு ரப்புல் ஆலமீன் சொல்கிறான், யா அய்யுஹல்லதீன ஆமனு, இறை நம்பிக்கை கொண்ட மக்களே, அல்லாஹுவை நம்பிக்கொண்டு இந்த உலகத்திலே வாழக்கூடிய மக்களே, லா தஹூனுல்லாஹ வர் ரசூல் வ தஹூனு அமானாத்திக்கும் வ அன்தும் தஅலமூன், அறிந்து கொண்டே தெரிந்து கொண்டே அல்லாஹுவுக்கும் அவனுடைய தூதருக்கும் நீங்கள் மாறு செய்யாதீர்கள். அல்லாஹுவுக்கும் அவனுடைய தூதருக்கும் நீங்கள் துரோகம் செய்யாதீர்கள். உங்களை நம்பி ஒரு பொருள் ஒப்படைக்கப்பட்டால் அந்த பொருளுக்கு யாருக்கு உரியதோ அந்த அவரிடத்திலே அதை திருப்பி கொடுக்க வேண்டும். அதிலே ஒருபோதும் நீங்கள் துரோகம் செய்து விடாதீர்கள். அந்த அமானித பொருள்களை பேணி பாதுகாத்துக் கொள்ளுங்கள் என்று அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சொல்கிறான். கண்ணியத்திற்குரியவர்களே, அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நமக்கு வழங்கிய அருட்கொடையாக இருந்தாலும் சரி, மனிதர்கள் நமக்கு தந்த அருட்கொடையாக, மனிதர்கள் நமக்கு தந்த அமானிதமாக இருந்தாலும் சரி, இந்த அமானிதங்களை நாம் வாழும் இந்த நாட்களில், நாம் இந்த உலகத்தில் வாழும் பொழுதெல்லாம் அந்த அமானிதங்களை பேணி பாதுகாத்து வாழக்கூடிய நல்ல ஒரு முஃமினாக வல்ல ரஹ்மான் நம்மளை ஆக்கியவர்கள் புரிவானாக என்று கூறி எனது முதல் உரையை நிறைவு செய்து கொள்கிறேன். இன்னல் ஹம்தலில்லாஹ் நஹ்மதுஹு வ நஸ்தஈனுஹு வ நஸ்தக்ஃபிருஹு அம்மா பஅத். கண்ணியத்திற்குரிய எல்லாம் வல்ல அல்லாஹ்வின் நல்லடியார்களே, ஏதோ ஒரு வழியில் அமானிதத்தை சுமக்கக்கூடிய நபர்களாக இந்த உலகத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். மனிதர்களிடத்தில் இருந்து பெற்ற செல்வமாக, பொருளாதாரமாக, வாக்குறுதியாக, இரகசியமாக இருந்தாலும் அந்த அமானிதத்தை பேணி பாதுகாக்கக்கூடிய நபர்களாக இருக்கும். ரப்பிடத்தில் வந்த நம்முடைய மனைவி, பிள்ளைகளாக இருந்தாலும், அல்லாஹ் நமக்கு தந்த செல்வங்களாக, பொருளாதாரமாக இருந்தாலும், எப்படிப்பட்ட ஒரு அருட்கொடையாக இருந்தாலும், நம்முடைய உடல் உறுப்புகளாக இருந்தாலும், இவை அனைத்தையும் நாம் பேணி பாதுகாக்க வேண்டும். என்று சொன்னால் இவை அனைத்தையும் குறித்து அல்லாஹு நாளை மறுமை நாளிலே கேள்வி எழுப்புவான். அல்லாஹுவின் தூதர் அவர்கள் சொல்கிறார்கள், புகாரியிலே 2554வது செய்தியாக பதிவு செய்யப்பட்ட செய்தி, குல்லுக்கும் ராயின், நீங்கள் ஒவ்வொருவரும் பொறுப்பாளர்கள் தான். நீங்கள் ஒவ்வொருவரும் பொறுப்பாளர்கள் தான். முஸ்லிம், நசராணி, யூதன் என்று யாரையும் பிரித்து அல்லாஹுவின் தூதர் அவர்கள் பேசவில்லை. நீங்கள் ஒவ்வொருவரும் பொறுப்பாளர்கள் தான். ஃபமஸ்ஊலுன் அன் ரஇயதிஹி, உங்களுடைய பொறுப்புக்கு உட்பட்டவைகளை குறித்து நீங்கள் நாளை அல்லாஹ்விடத்திலே பதில் சொல்லியே ஆக வேண்டும். ஒரு அமீர், ஒரு தலைவன் அவனுடைய மக்களுக்கு பொறுப்பாளி. அந்த மக்களுக்கு அவன் என்ன சேவை செய்தான், அந்த மக்களை எப்படி அவன் பராமரித்தான் என்று அல்லாஹ்விடத்தில் நாளை அவன் பதில் சொல்ல வேண்டும். ஒரு பெண் தன்னுடைய பிள்ளைகளுக்கும் கணவனுக்கும் பொறுப்பாளி. அவர்களை எப்படி அந்த பெண்மணி பராமரித்தாள், அவர்களை எப்படி அந்த பெண்மணி பார்த்து கொண்டாள் என்பதை குறித்து நாளை அல்லாஹ்விடத்திலே பதில் சொல்ல வேண்டும். ஒரு ஆண் தன்னுடைய மனைவி, பிள்ளைகளுக்கு பொறுப்பாளி. அவன் எப்படி தன்னுடைய மனைவி, பிள்ளைகளை பார்த்து கொண்டான், எப்படி அவர்களை பராமரித்து கொண்டான் என்பதை குறித்தும் நாளை அல்லாஹ்விடத்திலே பதில் சொல்ல வேண்டும். ஒரு எஜமான் தன்னுடைய அடியானை எப்படி பார்த்து கொண்டான் என்பதை குறித்தும் நாளை அல்லாஹ்விடத்திலே பதில் சொல்ல வேண்டும். அல்லாஹ்வின் தூதர் அவர்கள் சொல்கிறார்கள், நன்கு அறிந்து கொள்ளுங்கள், ஃபகுல்லுக்கும் ராயின்,
நீங்கள் ஒவ்வொருவரும் பொறுப்பாளிகள் தான். வகுல்லுக்கும் மஸ்ஊலுன் அன் ரஇயதிஹி, உங்களுக்கு தரப்பட்ட அந்த பொறுப்பை குறித்து நாளை மறுமையுடைய நாளிலே அல்லாஹ் விசாரித்தே தீருவான். எனவே அந்த அமானித பொருட்களை நீங்கள் பேணி பாதுகாத்துக் கொள்ளுங்கள் என்று அல்லாஹ்வின் தூதர் அவர்கள் சொல்கிறார்கள். அல்லாஹுவுக்கும் கட்டுப்பட்டு அல்லாஹுடைய தூதருக்கும் கட்டுப்பட்டு நம்மிடத்திலே நம்பி ஒப்படைக்கப்பட்ட அந்த அமானிதங்களை பாதுகாத்து நாளை மறுமையுடைய நாளிலே வெற்றி பெற்று ஜன்னத்துல் ஃபிர்தௌஸ் என்ற உயர்ந்த சொர்க்கத்தை சொந்தம் கொண்டாடக்கூடிய நபர்களாக வல்ல ரஹ்மான் நம்மளை ஆக்கியவர்கள் முடிவானாக என்று கூறி எனது உரையை நிறைவு செய்து கொள்கிறேன். வாஹிரு தவ்ஆனா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.